தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்காகவும் மக்களோட உயிரை வந்துட்டு காவு வாங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். வெள்ளிக்கிழமை நைட்டு ஓவரா குடிச்சு ஹேங் ஓவர் ஆகி சனிக்கிழமை காலையில் ரொம்ப லேட்டா கிளம்பிட்டாரு. இந்த கரூர் உயிரிழப்புக்கு முதல் குற்றவாளி பாத்தீங்கன்னாக்கா A1 குற்றவாளி அது நடிகர் விஜய். 39 உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான். இவனுங்க காசு வாங்கிட்டு லைவ் பண்றானுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்க போற விஜய் சனிக்கிழமை காலையில் எழுந்திருச்சு பல்லு வலிக்கிட்டு யூரின் மோஷன் எல்லாம் போயிட்டு வரத மட்டும்தான் இவனுக்கு லைவ்ல காட்டல, மத்த எல்லாத்தையும் லைவ்ல காட்டிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட விஜய் மேல வந்து பைத்தியகாரத்தனமான ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக விஜயிடம் காசு வாங்கி கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த லைவ் வந்து செஞ்சு மக்களை வந்துட்டு அந்த இடத்துக்கு போக வச்சு மக்களை இன்னல் படுத்துறாங்க. இந்த 39 உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் A2 குற்றவாளி மெயின் ஸ்ட்ரீம் ஊடக முதலாளிகள் தான். வெறுப்பேச பச்சையா பொறுக்கி திங்கிற தனம் இது. பணம் கொடுத்தா எதை வேணாலும் திம்பானுங்க. எல்லா சேனல்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரே நியூஸ் மாசா வந்து காட்டப்பட்டுட்டே இருந்தா என்ன நடக்கும்? மானஸ்தனா இருந்தா, நல்ல தலைவனா இருந்தா, ரோசம்பளவனா இருந்தா, மக்கள் மேல அக்கறையா இருக்கணும், உடனே மக்கள் திரும்பி பார்க்க போயிருப்பான். விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களை அரசியல் படுத்தல, பக்குவப்படுத்தல. ஏன்னா விஜய அரசியல் படல, பக்குவப்படல. இந்த விஜய் தானே ஒரு தாவேக்கா பொறுக்கி கூட அந்த இடத்துல காணும். எல்லா பொறுக்கி லூசு தற்குறிகளும் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டானுங்க. திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் போற தாவேக்கா தற்குறிட்டாங்க. ஒரு நாய் கூட அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் காணும். தாவேக்கால ஒரு குப்பை. அந்த குப்பையை தூக்கி போறதுக்கு வந்து திமுகவுக்கோ அண்ணா திமுக எந்த ஒரு கட்சிக்கும் இது இல்ல.